உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அம்மாவும் வேலைன்னு செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நான் எப்பவும் உங்க பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. தயவு செஞ்சு கண்ணு திறந்து பாருங்கப்பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? டாக்டர், டாக்டர், என் அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? இப்போதைக்கு எதுவும் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது மேடம். மேசிவ் அட்டாக் வந்தனால பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப டவுனா இருக்கு. இனிமே தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேபி ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். அதனால இப்போ எதுவும் சொல்ல முடியாது. என்ன டாக்டர், ஆபரேஷனா? ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு கட்டாயம் இல்ல. ஒருவேளை தேவைப்பட்டா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. யூ டோன்ட் வரி மேடம். மினிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது. We will save his life. மா, இப்ப என்னம்மா பண்றது? அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நடக்கிற எல்லாத்தையும் உடனே நமக்கு சாதகமா மாத்திக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் இப்ப புரியல. இருடா, மேடம் தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம், என்ன வேலை? டேய், என் தம்பியோட கதையை முடிக்கணும். உடனே நான் சொல்ற இடத்துக்கு உன் ஆளுங்க 2 பேரை அனுப்பிவிடு. தம்பினா யார மேடம் சொல்றீங்க? அமைச்சரே? ஆமாண்டா. இப்ப அவன் ஐசியூல பேச்சு மூச்சு இல்லாம தான் கிடக்குறான். நீங்க வார்டு பாய் மாதிரி உள்ள வந்து அவன் கதையை முடிச்சுட்டு போயிடுங்க.
டேய், என்ன யோசிக்கிற? இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உனக்கு பணம் கிடைக்கும். ஓகே மேடம், முடிச்சிடறேன். நீங்க கவலையப்படாதீங்க. ம். என்ன என்ன மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? மாமாவை கொண்டுட்டா சொத்தெல்லாம் எப்படி நம்ம கைக்கு வரும்? டேய், சொத்து என்ன ரத்தன பேர்லயா இருக்கு? அதுக்கும் ரத்தனத்துக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சே. இனிமே அவன் நமக்கு தேவையில்லை. அவன் கதையை முடிச்சிட்டு அந்த பழிய தூக்கி வேலை மேலையும் ஜானகி மேலையும் போட்டுட்டா வள்ளிக்கு நிரந்தரமா அவங்க 2 பேர் மேலையும் வெறுப்பு வந்துரும். அதையே இன்னும் பெரிய பகையா மாத்தி நிரந்தரமா வள்ளிய தனிமரமாக்கிடலாம். அப்புறம் அவளை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த சொத்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைக்கு கொண்டு வந்துடலாம். ஆஹா, அப்படின்னா வள்ளி கழுத்துல வேலம் கட்டின தாலி? அந்த தாலிய வள்ளி கையாலேயே அறுத்து வீச வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வள்ளி கழுத்துல தாலிய கட்டி உன் பொண்டாட்டியாக்கி உன் காலடியிலே வச்சுக்கோ. எப்படிம்மா? நம்ம நினைச்சது நடக்கலனா கூட அதை உடைச்சு நமக்கு சாதகமா மாத்திக்க பாக்குறீங்க. ம். ம். வா. ஹலோ மேடம். சொல்லு. மேடம், நான் வந்துட்டேன் மேடம். நீங்க 2 பேரும் வார்டு பாய் ட்ரெஸ்ஸ போட்டுக்கோங்க. நேரா ஐசியூக்கு போய் ரத்தனவேல் கதையை முடிச்சிடுங்க. வார்டு பாய் ட்ரெஸ் எல்லாம் ஓகே மேடம். ஆனா யாராவது பார்த்துட்டா? டேய், இப்போதைக்கு வள்ளி மட்டும்தான் அங்க உட்கார்ந்திருக்கா. அவளை நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் சிசிடிவியை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். டேய், ஜாக்கிரதை, மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே மேடம். ம், ஓகே. ஏய், வாடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.